கொவாலாங்கிற அந்த மிருகம் எப்படி சர்வை பண்ணுதுங்கிறதே ஒரு அதிசயம் தான். ஏன்னா இது ஒரு முட்டாள் மிருகம், பலம் இல்லாத மிருகம், பயங்கர ஸ்லோ மூவிங் மிருகம். இது எல்லாம் தாண்டி வாழுதுன்னா அதுக்கு காரணம் எவல்யூஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். உலகத்துல யூக்கலிப்டஸ் மர இலைகளை திங்கிற ஒரே உயிரினம் இதுதான். ஏன்னா அந்த இலைகள் ரொம்ப டாக்ஸிக், அதனால இதோட மாமிசமும் விளங்காது. ஸோ எந்த மிருகமும் இதை வேட்டையாடாது. அது மட்டும் இல்லாம அந்த இலைகள்ல கேலரிஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதை நாள் ஃபுல்லா தின்னாலும் போதிய எனர்ஜி கிடைக்காது. அதனால எனர்ஜியை சேவ் பண்ண 18 மணி நேரம் தூங்குமா. ஸ்லோவா தான் மூவ் பண்ணும். ஒரு நல்ல விஷயம், அந்த இலைகள்ல தேவையான நீர் அளவு இருக்கிறதுனால பெருசா தண்ணி தேவைப்படாது. ஆனா அந்த இலையை செரிக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிறந்த உடனே அதுக்கு டெவலப் ஆகாது. அது வரைக்கும் பேபி கோவாலா தன் தாயோட கழிவை தான் சாப்பிடுமா. இன்னொரு முக்கிய எனர்ஜி கன்சியூமரான மூளை இதுக்கு ரொம்ப சிறுசு. நிறைய ஃப்ளூயிடுக்குள்ள செட்டில் ஆகி இருக்கிற சின்ன மூளை இது மரத்துல இருந்து விழுந்தா கூட பாதிப்படையாது. ஆனா என்ன, இது மரத்துக்கு கீழே இருந்து அதோட உணவான யூக்கலிப்டஸ் லீவை பார்த்தா கூட தன்னோட உணவுனே அதுக்கு தெரியாது.